வெல்கம் வீவர்ஸ். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியில் முன்னோடியாக இருக்கும் வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வின்ஃபாஸ்ட் ஆட்டோ லிமிடெட் நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு புதிய பொக்கிஷமாக கிடைத்துள்ளது. இந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில் பேட்டரி தொழிற்சாலை அமைக்க உள்ளதாக தகவல்கள் வெளிவந்த நிலையில் இப்பொழுது அனைவரும் வியக்க வைக்கும் வகையில் இந்த நிறுவனம் தூத்துக்குடியில் சுமார் $2 பில்லியன் முதலீட்டில், அதாவது 17,000 கோடி ரூபாய் முதலீட்டில் மெகா எலக்ட்ரிக் வாகன தொழிற்சாலையும் பேட்டரி தொழிற்சாலையும் அமைக்க உள்ளதாக தெரிகிறது. இதில் அனைவரும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, $2 பில்லியன் முதலீடு செய்வது. குஜராத் மாநிலத்தில் வரப்போவதாக கூறப்படும் டெஸ்லா இதே $2 பில்லியன் முதலீட்டில் தான் மெகா தொழிற்சாலை அமைக்க திட்டமிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட இதே முதலீட்டை தமிழ்நாடு வின்ஃபாஸ்ட் மூலம் பெறப்படுவது டக்கரான விஷயமாக தான் பார்க்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் பெங்களூரில் ஃபாக்ஸ்கான் எலக்ட்ரிக் வாகனங்கள் தயாரிப்புக்காக கட்டப்பட்டு வரும் பிரம்மாண்ட தொழிற்சாலைக்கு இதே $2 பில்லியன் முதலீட்டை தான் அறிவிக்கப்பட்டு உள்ளது. ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பது போல வின்ஃபாஸ்ட் மூலம் குஜராத் மற்றும் கர்நாடகாவிற்கு பதிலடி கொடுத்துள்ளது தமிழ்நாடு. வின்ஃபாஸ்ட் தனது மெகா தொழிற்சாலையை சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் அமைக்க திட்டமிட்டிருக்கிறது. முதல் கட்டமாக ஒரு $500 பில்லியன் முதலீட்டில் 3000 முதல் 3500 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. இந்த எலக்ட்ரிக் கார் தொழிற்சாலையில் வருடத்திற்கு சுமார் 1,50,000 கார்களை தயாரிக்கும் திறன் கொண்டதாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். மேலே பார்த்தீங்கன்னா, இந்த தொழிற்சாலைக்கான கட்டுமானம் 2024ஆம் ஆண்டு துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வின்ஃபாஸ்ட் தனது மெகா தொழிற்சாலையை சென்னையில் அல்லாமல் தூத்துக்குடியில் அமைக்கும் காரணத்தால் தென் தமிழக வளர்ச்சியில் ஒரு புதிய அத்தியாயமாக விளங்கும் என்று கூறுகிறார்கள். இந்த வின்ஃபாஸ்ட் ஆட்டோ லிமிடெட் இந்த நிறுவனத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு விஜய் இன்ஃபோ. இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய வளர்ச்சி இப்போ மிகப்பெரிய அளவில் இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை அதிகமாக வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் ஒரு குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒரு 15 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரரை சொல்லலாம். அதில் வெர்ஜ் மோட்டார்ஸ், ஒக்கினோவா, துன்வால், லுஷ் மோட்டார்ஸ், மகேந்திரா எலக்ட்ரிக், கியா மோட்டார்ஸ், டாடா மோட்டார்ஸ், கபிரா மொபிலிட்டி, அல்ட்ரா வயலட் ஆட்டோமேட்டிவ், ஓலா எலக்ட்ரிக், ஏத்தர் எனர்ஜி, ஆம்பியர் வெஹிக்கிள் பிரைவேட் லிமிடெட், அசோக் லைலண்ட், பஜாஜ் எலக்ட்ரிக், ஒகாயா ஆகியவை. இந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ எலக்ட்ரிக் வாகனங்களை மேனுஃபேக்சரிங் செஞ்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு போட்டியாளராக தான் இப்போ வின்ஃபாஸ்ட் ஆட்டோ லிமிடெட் அவங்களோட எலக்ட்ரிக் வாகனத்தை உற்பத்தி செய்யறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வர இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். வின்ஃபாஸ்ட் ஆட்டோ இந்தியாவில் வர்றது இதுதான் முதல் முறை. வின்ஃபாஸ்ட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா டெஸ்லா நிறுவனத்துக்கு போட்டியாளராக கருதுகிறாங்க. இவங்க இந்தியாவில் வளர்ந்து வரும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்டை தட்டி செல்றதுக்காகவும் அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டில் இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி அவங்களோட மார்க்கெட்டை ஒரு ஸ்டெடியாக நிறுவுவதற்காகவும் இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் வராங்க. இந்த வின்ஃபாஸ்ட் ஆட்டோ லிமிடெட் பார்த்தீங்கன்னா வியட்நாமை தளமாக கொண்ட ஒரு பன்னாட்டு ஆட்டோமோட்டிவ் நிறுவனம். இது வின் குரூப்பால் நிறுவப்பட்டிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா வியட்நாமின் மிகப்பெரிய ஒரு தனியார் நிறுவனங்களில் ஒன்றாம். இல்லை, நம்ம தமிழ்நாடு அரசு இந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனத்துக்காக அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாக உறுதியளிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உற்பத்திக்கான வசதி, தடையில்லா மின்சாரம், அவங்களுக்கு உண்டான இடவசதி, இது எல்லாமே தமிழ்நாடு அரசு ஆதரவளிப்பதாக உறுதியளிச்சிருக்கு. இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கான முடிவு பார்த்தீங்கன்னா பரஸ்பர பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வியட்நாம் மற்றும் இந்தியாவுக்கு உண்டான ஒரு பாண்டிங் அதிகமாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த வின்ஃபாஸ்ட் நாடு தழுவிய டீலர்ஷிப் நெட்வொர்க்கை நிறுவவும் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் வலுவான ஒரு பிராண்ட் இருப்பை உருவாக்கவும் இந்தியா முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்களுடன் இணைக்கவும் திட்டமிட்டுள்ளது. வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தினுடைய மின்சார வாகனங்கள் பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட் VF E34, வின்ஃபாஸ்ட் VF3, வின்ஃபாஸ்ட் VF5, வின்ஃபாஸ்ட் VF6, வின்ஃபாஸ்ட் VF7, வின்ஃபாஸ்ட் VF8, வின்ஃபாஸ்ட் VF9. ஸ்கூட்டர் மாடல் பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட் கிளாரா, வின்ஃபாஸ்ட் லூடோ, வின்ஃபாஸ்ட் இம்ஸ், வின்ஃபாஸ்ட் கிளாரா எஸ்,
வின்ஃபாஸ்ட் தியோன், வின்ஃபாஸ்ட் பெலிஸ், வின்ஃபாஸ்ட் டெம்பஸ்ட், வின்ஃபாஸ்ட் வென்டோ, வின்ஃபாஸ்ட் ஈவோ 200 தரத்தில் இயங்கக்கூடிய பேருந்துகளையும் உற்பத்தி செஞ்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட் வின் பஸ். வின்ஃபாஸ்ட் ஆட்டோவுடைய வருடாந்திர வருமானம் பார்த்தீங்கன்னா 2022 அடிப்படையில் 14.97 ட்ரில்லியன். உங்களோட வியட்நாம் கண்ட்ரியோடைய மணி படி அது வியட்நாம் டாங்னு சொல்லுவாங்க. அது நம்மளுடைய இந்தியன் மதிப்பில் பார்த்தீங்கன்னா வியட்நாமிஸ் டாங் பார்த்தீங்கன்னா 0.0034 இந்தியன் ரூபி. ஸோ நம்மளை விட ரொம்ப பின்தங்கி தான் இருக்கிறாங்க. அதனுடைய மதிப்பு 1 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து 295.81 வியட்நாமிஸ் டாங் அப்படின்றது தான் நம்மளுக்கு இப்போ இருக்குது. இந்த தூத்துக்குடியில் அமைக்க இருக்கிற தொழிற்சாலையில் பார்த்தீங்கன்னா 3000 ஒரு 3500 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. தொழிற்சாலையில் 1,50,000 யூனிட்டுகள் வரை உற்பத்தி செய்ய திட்டமிட்டிருக்காங்க. 2024ஆம் ஆண்டே வந்து அவங்களுடைய தொழிற்சாலையுடைய கட்டுமானத்தை தொடங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு போக்குவரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாகவே கொண்டு ஆரம்பிக்க இருக்கிறாங்க. இப்போ புதிதாக பதிவு செய்யப்பட்ட தனியார் கார்களில் ஒரு 30% மின்சார கார்களாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட குறிக்கோளாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனி வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றது மிகப்பெரிய சந்தோஷம்தான். ஏன்னா வந்து பெட்ரோல் இன்ஜினை விட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதிகமாக டெவலப் ஆகிறது எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எப்படி அதிகமாகுதோ அதே போல் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு உண்டான குறைகளையும் சரி செஞ்சு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் முக்கியமாக பார்க்கப்படுவது என்னென்னா ஒரு சார்ஜிங் டைம். நம்ம பெட்ரோல் இன்ஜின் உள்ள வெஹிக்கிளை நம்ம எடுத்துகிட்டு போனால் பெட்ரோல் பங்க்கில் போய் நிற்போம். ஒரு மினிமம் ஒரு 30 செகண்ட் இல்லை 50 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து பெட்ரோல் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவோம். ஸோ இதனால் நாங்கள் கூட்ட நெரிசலும் தவிர்க்கப்படுகிறது. மக்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம்னா அது சார்ஜிங் தான். ஸோ அதில் இருக்கிற அந்த சார்ஜிங் ஃபெசிலிட்டியை எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் டெவலப் பண்ணுறோமோ, தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் சார்ஜிங் ஸ்டேஷன் டெவலப்மெண்ட்டை பொறுத்து தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோடைய வளர்ச்சி பெரிய அளவில் இருக்குன்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற வெஹிக்கிளும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் ஓரளவுக்கு அதனோட எல்லாம் ஓரளவுக்கு பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நான் வரவேற்க தான் செய்வேன். ஏன்னா இப்போ வரப்போகிற காலங்களில் டீசலுடைய விலையை பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் அதிகமாக வரணும்னு. ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேலே ஒரு நம்பிக்கை குறைந்த அளவிலே இருக்கிறது. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேலே இருக்கிற சிறைகளுக்கான தீர்வை மிக வேகமாக எடுத்தால் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஃபாஸ்ட் ஆட்டோ லிமிடெட் தமிழ்நாட்டில் வர்றது அனைவருக்கும் சந்தோஷம்தான். வேலை வாய்ப்பும் கிடைக்கும், எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் அதிகமாக வளர்ச்சி அடைகிறது மிகப்பெரிய சந்தோஷம். வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். நீங்களும் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் உடனடியாக பார்க்கலாம்.